உட்கார முடியல எப்படி உட்கார முடியல ஓடியா போல அப்படியே உட்காரலாம் உட்காந்து என்ன பண்ண சாமி தவறா பேசுங்க தவறா பேசுங்க என்ன பண்ற ஆசிரியத்தை செய்யும் போது மூளை ஆணி வைக்கிறானா உனக்கு அறிவு இருக்கா இது ஆசிரியர் செய்தது வந்து நல்லா எடுத்து பாரு நீ இன்ன ஜாதியோ இன்னும் குளமோ நான் எப்படிப்பட்டா உன் கருத்துல நான் வந்து தண்ணி எடுக்கலாமா நீ போட்டு போறியா ஒரு கீழ் பட்டுக்காரங்க நான் தண்ணி வாங்கி சாப்பிடக்கூடாது நீ தோசை கைக்கிறேன் இந்த மண்டபத்துல தோசை கை என் கையில வாங்கி சாப்பிட மாட்டேன்
பரவாயில்ல. ஆ? ஓ, நான் எந்த காலத்துல பிறந்தவனோ? நானா? மரியாதை கெட்டு உனக்கு. மரியாதை கெட்டு கண்டு. என் கையில வாங்க மாட்டேன் தோசை தாயிரமா, இவன் கையில நான் வாங்கலாமா? உன் கையில வாங்க தோசை தாயிரா? உன் தோசை நீ எப்படி கைச்சோ? பூ போட்டு நல்லா கைச்சியா? கழிக்கிற மரம் தோசை கட்ட. கழிக்கிற மரம் தோசை இல்லை. கீழே வைடா, கீழே வைடா. கீழே வை, கீழே வை. கீழே வை. உன் தோசத்தை என் கையால வாங்கி தண்ணி குடிக்க மாட்டேங்குது. உன் தோசத்தை உன் ஜாதியை தான் கேட்டியாக போடுறாங்க. உன் ஜாதியை சமூகத்தை போடுறாங்க. என் கையால கையோட என் கை பட்டுதா பாடுறான். ஜாதி மாறிடு. எல்லாருமே சரிசமம். ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டு தான் இருக்கு. வெகு பேர் ஜாதி சொல்லி குழப்பம் நீ இப்ப 1000 பதவிகள் இருந்தாலும் பூமியை உத்தரவாதப்பட்டது ஓடி வெளிவரத்திருக்கிறதே என்ன தருணம்? இந்த நாட்டை ஆண்டு வந்தது யாரு? எமது மாமே சிக்கமுக தூர பத்த மக்களை தெரியவில்லை. அதுக்கு பழிக்கு பழி, பச்சத்துக்கு வச்சா ரத்தத்துக்கு ரத்தம், அசோமுக்கு அசோமுக்கு கழுவுக பிறந்த பழிக்கு பழி வாங்க பழிக்கு பழி வாங்க போறேன். யாரும் தெரியவில்லை சொல்லுங்க. நீ ஒரு கிணற்றுக்குள்ள ஒரு கிணற்றுக்குள்ள தவறு அதனால் இப்போ யாரு என் மாமனை கொண்டு ஒரு மாமனை கொண்டு எனக்கு தெரியும். அவர் படிக்க முடியுங்க. அவனை சொல்ல போறான் அந்த முருகனை கொல்ல போறேன். படிக்க வழி ரத்தத்துக்கு ரத்தம் துடிக்கிட்டு பூஜா அந்த முருகனை கொல்ல போறேன். அவன் ஓரம் இருக்க முடியாது. சீக்கிரமாக அழிஞ்சிட்டார்கள். அவர் பெற்ற வர ஒரு தலை பணத்தை மனிதன் போல
5 தலை பழத்தை ஈசோ உள்ளளவு இறப்பில் யோனியில வெளியாக பிறந்தவர் யாருடைய கரத்தலை இறப்பில் பழத்தை பெற்றா ஆனா அந்த வேலை கொண்டு விட்டா அதனால என்ன செய்ய வேண்டுமா எப்படி இவனை குறித்து அறிய கருத்து செய்கிறோம் எப்படி மட்டும் அப்படி மூன்று வரது வளமை கரோ அப்படி என்னோடு தமிழ் செய்ய வந்தோம் அவன் மீது கருத்து அந்த துணிகள் தள்ளாகி விடுவா தீர்ந்து போயிடும் முகத்தை நினைத்து பார்க்கிறார் அப்படி அங்கே கூட முடிஞ்சிடும் நிம்மதியா கூட பேசுகிறாரா உன் மனைவி பேரு கலாவதி இப்ப எங்க தவ செய்ய போறீங்க விளக்கம் சொல்லு தவ செய்ய போகிறேன் அவத்தை கருத்தை பெற்றி அந்த முருகனை பணிவாங்க போகிறேன் அதனால இந்த முன்னாடியே பார்க்கணும் என்னுடைய மனைவி ஓடி ஓடி முன்னாடி போயிடும் கொண்டு வர ஓடியா
சுடலை வைக்காய் எங்கும் வீட்டிற்கும் எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன். ஆமா, இது எந்த நாடு? இதா வீர மகேந்திரபுரி. வீர மகேந்திரபுரி என்று சொல்வார்கள். இருந்தாலும் என் கணவர் பேரோ அனலாசோரன். அனலாசோரன் என்று சொல்வார்கள். இருந்தாலும் அவருக்கு மனைவியாக எந்த பேர்தான்? கலாவதி. கலாவதி கலாவதி என்று சொல்வார்கள். இருந்தாலும் கணவனை பார்க்க வேண்டும், அருகில் உள்ள காவலை பார்க்க வேண்டும். பார்க்கலாம். திருப்பரை குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேயாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும். சிங்காரமயிலானே தோட்டம் உண்டு. தோட்டம் உண்டு, சிங்காரமயிலானே தோட்டம் உண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சம் இல்லை. அங்கே உருவாகும் அன்பு போல் பஞ்சமில்லை. பாதையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் தந்த பழம், பாதையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுறை சோலையில் உதிர பழம். பக்தி பத்தியோடு வருவோர் ஞானப்பழம். எதிரொலிக்கும் 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 எதிரொலிக்கும். வெகு நேரம் ஆகிவிட்டது. ஆமா, இந்த சின்ன பிள்ளை எங்க போன தெரியுங்க? சின்ன பிள்ளை இருந்தாலும் நீ வரலையானோ தாமதம். இருந்தாலும் கணவரை பார்க்கணும்டா. பார்க்கலாமா? ஓடியா ஓடியா. முன்னாடி தான் போனேன். மனைவி முகத்தை காட்டல. மனைவி அழைத்தோம்.
கூட்ட வந்து கொண்டே இருக்கிறாங்க. பலே உட்காரு கூப்பிட உட்காரு. வாயடா என்னடா வாய வா வாயா கூப்பிடுறாருவா கூப்பிடுறாரு வாயா வாங்கி தேவடா அப்ப இல்லையா என்னுடைய மனைவி கேட்கிறா ஒரு மணி 2 மணி வாங்கி பரவாயில்ல பகவராணி ஒரு கலத்தெல்லாம் லைட் போடுற மாதிரி மகன் என்னடா சின்னதே அவர் வந்துட்டாரடா நான் அவரை பார்க்கணும்டா நீ அவருடா ஐயோ அவருடா தெரியல இது சென்னைக்கு லோன் பண்ணுது என்னடா என்னன்னு தெரியல இன்னைக்கு ஒரு இப்படி பண்ணி அவரை காசு போய் தான் இருக்கலாம் ஏன்னா மனவேலைக்கு போனாரு வெகு நேரம் வரல அதனால வந்த உடனே நீ அவரை பார்த்து 1 மாசம் ஆகுது ஆமா அவரை பார்த்து 1 மாசம் ஆகுது ஆமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா முறைப்படி கல்யாணம் பண்ணியா முறைப்படி திருமணம் ஆச்சு எங்களுக்கு பார்த்து மாப்பிள்ளை பார்த்துக்கல ஆமா மாப்பிள்ளை பார்த்தா திருமணம் செஞ்சு வச்சுக்கா மூஞ்சி பாத்தியா அவன் பார்த்தனே நம்ம முகத்துக்கு நல்லா இருக்குடா வாய் போடா இந்த பாவம் கூட நம்ம முகம் என்ன ஒரு வாய் போடுறா இந்த ஊர்ல கேளு ராமயம்பாளையத்துல வீடு கட்டி பாதியில குறை நின்றுதுன்னா என்கிட்ட கோபம் கொடுங்க எதுக்கு வீட்டுக்கார தூத்துல சொருவி அந்த கொம்ப சீவி தூத்துல சொருவி ஒண்ணு வீட்டு வாசல நிறுத்துங்க எதுக்கு என் கணவர் அழகு என்ன அழகு தெரியுமா வீட்டுக்கார இன்னொன்னு கட்சி குடிக்கும் மூத்தம் கொடுப்பாங்க கொடுப்பாரா ஆசையே கொடுப்பாரு நான் நடுமைக்கு பாரு ஹலோ அப்ப முனையில பிடிச்சி திரும்பினே இருக்காத வீட்டுக்கார அந்த மேசி அவுத்து வச்சு மொத்தம் கொடுப்பானா அப்படியே மொத்தம் கொடுப்பாங்க அப்படி என்ன கொடுப்பாரு இது உங்களுக்கு சந்தேகம் இது ராஜாரமா உங்க வீட்டு பஞ்சாயமா உட்காரு ஒரே குடுவாக்குறாரு கொஞ்சம் பாருங்க ஒன்னு மறுபடி உத்தரவு ஓடு 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 பார்க்கலாமா ஓடு ஓடு அதாவது கூப்பிடுற காலம் ஓடி உட்கார சொல்றேன் அவதான் ஆசையோடு கணவன் மனைவி உட்கார சரி 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 பாரு அன்னைக்கு சுவாமி அலிமலனால் அடிபணிந்தேன் நன்னானே அடிபணிந்தேன் நன்னானே தாமரையால் தாமரைந்தேன் ஐயா சுனாமி ஆசத்தோடு என் மனைவி பாருங்க ஆமா இதை எடுத்துருக்கோம் கண்ணி எடுத்துக்கலாம் பூ வச்சு இப்ப இது லேட்டஸ்ட் கம்யூனிட்டி காலம் கம்ப்யூட்டர் காலம் என்ன சொல்றா இந்த பாப்பா கம்ப்யூட்டர் காலம் இப்பதான் இங்க ரேடியோ இந்த சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுது ஆமா அங்க சுவிட்ச் போட்டா இந்த ரேடியோ பாட்டு உட்கார் போடுறேன் உட்காரு இப்ப பாரத்தை புரிஞ்சு வரவே போட்டா புரிய நீங்க மாட்டா லேட்டஸ்ட் காலம் இப்ப பாரத்தை மடிய போடுற பூவா எங்க வரல பாரத்தை வரல யாரோ ஜெயிச்சு இருக்கிறது பூவா வராங்க கண்ணே அந்த அம்மா என்ன அற்புதமா பாடுது என்ன பாட்டு மணி அள்ளி மலர் பாடுது
பாருவையா இது ராஜாங்க இல்ல இது அரக்கை குலம் சரி நான் அடுத்த போலதான் இருந்தாலும் அந்த பாட்டு பாடாத இது எப்படிதான் பாருங்க உதாரணத்துக்கு நான் தான் மகாராஜா யார் யார் ஒரு பேச்சுக்கு இது என் பொண்டாடி ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு இப்ப பாரு அது எப்படி வாழச்சு உனக்கு இப்ப ஏன் அது எப்படி வாழணும் எப்படி நான் வாழ்க்கிற மாதிரி எப்படி மாத்தி காட்ட போறேன் நான் மகாராஜா இது என் பொண்டாட்டி பொண்டாட்டி மாதிரி எனக்கு பாதமணி பொண்டாட்டி மாதிரி பேச்சுக்கு லோலா எனக்கு கண்டான் உனக்கு நமஸ்காரம் பாட்டியா எனக்கு பாடுகிறேன் பெண்ணை பெண்ணை கலாவதி கலாவதி பாடுங்கள் என் பாதத்தை ஆதாரமாக சேவை செய்தபடியா ஓ சேவித்தபடியா போற பண்ருட்டி விழுப்புரம் போற பஸ்ல லாரியை கைமறித்து ஊருக்கு 10 புள்ளை பெற்றெடுத்து ஒரு புள்ளை எனக்கு பெற்றெடுப்பாய் உனக்கு அப்படி பாட்டு உனக்கு தெரியா என்ன பாடு சேவிங் பண்ண எங்க சோமா வந்து இப்ப ஏந்துருக்கு பாட்டு பாடு உனக்கு இங்க வேலை கிடையாது உனக்கு இங்க வேலை கிடையாது அள்ளிக்க அள்ளிக்க தெற்கு விஜய் செய்து ஆமா முகத்தை பார்க்கவில்லை பார்க்க வேண்டும் கொடுக்கிறார் அப்படியா உனக்கு ஆசை இல்லாம இருக்காது ஏன் தெரியுமா எல்லா பிறந்து விட்டால் கணவன் கட்டிய கணவனை கண்பட்ட தெய்வம் அதனால உன்னுடைய விருப்பம் தான் செய்வாங்க அப்படியா அம்மா சொல்லட்டுமா சொட்டும் தேன் போல் சொட்டும் பாதையில் கட்டி காவல் போல்
பாவைகள் அந்த பாவை தங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் பொங்கட்டும் காதல் நிலையில் ஒருவர் மீது ஒருவர் தாழ்ந்து ஓட போரே பட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும் கண்ணி செல்லனை கண்ணி பெண்ணென்னை பிள்ளையை கொள்ளட்டும் சொக்க தேடி செல்லட்டும் மாதை எண்ணங்கள் செல்லட்டும் மாதை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல்கள் சொல்லி பாருங்கள் சொல்லி தாருங்கள் இன்னும் என்னென்ன அங்க பாவை தங்கங்கள் அங்கப்பாவை தங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் நிலைகள் மக்களை விடுத்து விட்டு 10 நாள் பிடித்து போவாங்க. நான் எதற்காக உன்னை பார்க்க வேண்டும் என்று வந்தேன் தெரியுமா? கண்ணே, சரி, வருகிறேன். என்னங்க இடத்திலே நான் ஒரு இடம் சொல்ல போகிறேன். ஆமா. அந்த இடத்தை பொறுத்து விட்டு போகலாம் நினைக்கிறேன். அப்படியா சொல்லி இப்பதான் வரீங்க வந்து வரணுமா செல்லு வரீங்க சொல்றீங்க சொல்லி எங்க செல்லி என்னடா தைவண்ணாயின் பொன்னான வேளையில் எங்க செல்லி இப்போதே என்னை விட்டு எங்க செல்லி ஆமா அவன் எங்க வர்க்கம் எப்படி இருக்கா? எப்படி இருக்கும் இந்த ஆயிரம் ஆண்டு வந்து இந்த ஆண்டு கட்டிட்டு ஆமா. தூர வந்து என்னோட மாமா. ஏய். இந்த தூர வந்து கொண்டு விட்டு நான் தெரியுமா? ஏய். அந்த வேலை வேலை நீ சொல்லு. சுவாமி என் மாமனை கொண்டு கந்தன் கடம்பன் கதிரவேலன் கார்த்திகேய ஆறுமுக ஏய். அந்த ஆறுமுகனை பழிக்கும்படி 50 லட்சம்
நான் சொல்வதை கேளுகிறேன். எப்படி? அத்தான், போகாதே போகாதே என் கணவா. போகாதே போகாதே என் கணவா. சாமி என் கணவா. பொல்லாத சொப்பானும் நானும் கண்டேன் ஐயா. பொல்லாத சொப்பானும் நான் என்ன சொப்புனா? ஒரு கணவன் வெற்றியோடு முருகனை போனாங்க. அதுக்கு விடத்தவரை விட்டு சொப்பனமா? போகாதே என் கணவா. சாமி என் கணவா. பொல்லாத சொப்பானும் நானும் கண்டேன் ஐயா. பொல்லாத சொப்பானும் நான் சொப்பனம் வந்தது. அந்த முருகனை கொண்டு விடுவோம். சாமி, ஆமா. இந்த தாலிக்கு ஆபத்து வரும். நீங்க போக வேண்டாம் சாமி. துள்ளி முருகனை பிடித்து சொல்லுதல் சிந்தை வாழ்ந்ததோ. அந்த முருகனிலே நான் சென்றிடுவேன். அது இப்பொழுது சென்றிருந்த முருகன். மரியாதை விடுதலை. அக்கா, என் வார்த்தை கேளுங்களத்தான். நீங்க இங்க சொல்ல வேண்டாம். நீங்க இங்க போகக்கூடாது. என் வார்த்தையை கேளுங்களத்தான். விதத்தவளை கொடுக்க முடியும். முடியாதத்தான். முடியாது அத்தா. எந்த நாசை நெஞ்சும் அழிவரே. எந்த நாசை நெஞ்சும் அழிவரே. ஆமாதி பூலையரே. எந்த நாசை நெஞ்சும் அழிவரே. இல்லை வழியின்றோ தெரியவில்லை. இருந்தோ பாதையில்லை வழியிருந்தோ தெரியவில்லை. மதியிருந்தோ புரியவில்லை. புரியவில்லை. மாற்ற சொல்ல யாரும் இல்லை. இந்த பாதிக்கு யாரும் இல்லை. தொடரும் என்றே நானும் மனதில் நினைக்கவில்லை. தொடரும் என்றே நானும் மனதில் நினைக்கவில்லை. நடக்கும் முன்னே தெரிந்திருந்தால் தெரிந்திருந்தால் நானும் அவனை மறந்திருப்பேன். மறந்திருப்பேன். கொடுக்க முடியாது. ஏய், அப்படி என்றால் கட்டிய கணவனுக்கு கனவு முடியாது. அந்த முருகனை உனக்கு கொடுத்தா, ஆமா. அந்த முருக பெருமான் நான் வேணுமே. ஆகினால நீங்க அவன் செல்ல வேண்டாம். போக வேண்டாம் சுவாமி. என்ன வைக்காம கொடுக்க முடியாது. கட்டிய கணவனுக்கு எனக்கு எதிரி முருகன். செய்வது அந்த முருகனுக்கு நான்
இல்லத்தான் என்னை விட்டு இல்லத்தான் கிடைக்காமலே கொடுக்க முடியாது அருளிடத்தான் நீ அடித்தான் எப்பொழுது முருகன் இல்லையோ பேச்சு எப்பொழுது கட்டிய கலைஞர்களே முருகனை பெருமை பார்த்தா இடத்தை அரசியல் எத்தனை மணி எடுத்து கொடுத்தாலும் என் செல்வன் போகிறாரே அவர் போனார் என் தாய்க்கு என்ன வந்தார் நான் என்ன செய்வா முருக பெருமாளே ஆண்டவா கரை சல்மன்னர்
வேண்டி நடக்குதடா வேஷம் அப்படி சாபத்தை பெருக்கி
அந்த சிகரம் மலை அந்த மலையானது மூன்று துண்டாக வெடித்தது. வடக்கே கொண்டிருந்தது. அதுதான் சங்கமாக இருக்கின்றார். அந்த தங்கமலை நான்
அந்தஸ்தே பரந்தாமனை புதித்திருந்து அடியாராகிய நாஜா எப்பேற்பட்டவன் எந்த இடம் இதா கைலாய் பரம கடவுளுக்கு மனிதராக தெரிந்து என்னுடைய வேதா பார்வதா சுவாமி பார்க்கலாம் நான் மறையானே
அந்த கனவு பணிக்காது. என்ன இருந்தால் என்ன செய்வது இப்பொழுது? அது தனியா இருந்தாலும் முன்னவனா இருந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? உள்ளதை சொல்லாதே மனதிற்கு, உள்ளதை சொல்லாதே மனதிற்கு. சத்தியமா சொல்றேன், கண்டவே மனதிற்கு உள்ளது சொல்லவே கூடாது. ஆனால் சொல்லாமல் சொல்லாதே மனதிற்கு. உள்ளதை சொல்லாதே மனதிற்கு, சொல்லாமல் சொல்லாதே மனதிற்கு. உள்ளதை யார் சொல்ல தெரியுமா? துரியோதனனுக்கோ பாண்டவனுக்கோ விகடவிரோதம் ஏற்பட்டது. அந்த விகடவிரோதத்திலே 18 நாள் சண்டை. அந்த 18 நாள் சண்டையிலே, அதாவது 16 சண்டை முடிந்திருக்கிறது, 17 சண்டை. அந்த 17 சண்டையிலே அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை. அர்ஜுனன் பாடப்பட்டு கர்ணன் மாட்டான். ஓடி வந்தால் குந்தேவி கர்ணனை எடுத்து மணி மீது வந்து என்று அழுகிறார். பார்த்தான் கர்ணன், ஓடி வந்தான். அம்மா, இந்த கர்ணன் அவனுக்கு எதிரி தம்பி நினைத்தான் வாழ்கிறான். அவனை எடுத்து மணி மீது வைத்து நான் பெற்ற மகள் என்று சொல்றேம்மா, என்னம்மா கேட்டு அப்போதான் சொல்லி சொல்றான், என் மக்களா, இந்த கதை உங்களுக்கெல்லாம் முந்தி, இந்த குந்தி நாட்டில் முந்தி பிறந்தவர்களா இந்த உங்களுக்கெல்லாம் அண்ணன்தா அப்படி என்று குந்தி தேவி சொல்றார். பார்த்தா தர்மனந்தர், அதை பாடி என் அண்ணன் கண்ணன் என் தம்பிகளுக்கால் கொல்ல செய்துவிட்டார்கள். இந்த ரகசியத்தை மூடி மறைத்து விட்டார். இன்று முதற்கொண்டு பெண்கள் மனதிலே ரகசியம் இருக்கவே கூடாது. ஆறாவது மழை பெய்தால் கூட முக்கால் போடுனாவது அடுத்த வீட்டுல போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு தர்மம் கொடுத்தால் சாபம். அதனால்தான் உள்ளதை சொல்லாதே மனநிலைக்கிறேன், ஆனால் சொல்லாமல் சொல்லாதே மனநிலைக்கிறேன். மனைவி எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு அரசனுக்கு மனைவி எப்படி முக்கியமோ அது போன்று ஒரு கணவனுக்கு முக்கியமானவர் மனைவி. மனைவிக்கு சொல்லிவிட்டு சென்றால் செல்கின்ற காரியம் அதனால் எங்கு சென்றாலும் நான் இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். அப்படி சொன்னாதான் நீ செல்கின்ற காரியம் வெற்றி அடையா.
அதனால்தான் நான் ஒரு இடம் பார்த்துக்கிறேன். நான் வரேன். நான் வேலும் விநாயகனும் ஓடி வந்து அங்கிருந்து கேட்டார். என்ன சொல்றது? அதனால தான் கேட்டேன். ஓ நியாயம்தான். ஆனா ஏற்கனவே ஆமா என்னை குறித்து மகிழாசுரனை உரித்தருதான் தவறு செய்தான். ஆமா தவத்துக்கு வர வேண்டாம் என்று சொன்னேன். சொன்னீர்கள். கேட்கிறேன். கேட்கவில்லை. வந்த அந்த குறைந்த வரை தெரியும். அதனால அவன் வேண்டாம். நான் வரமாட்டேன். சுவாமி, அதை கேளுங்க. ஏன் தெரியுமா? அன்பர் நாள் நீங்க என்ன செய்தீங்க? பண்டகாவளி ஆண்டவருக்குரிய பத்மாசுரனுக்கு பணம் கொடுத்தீங்க. அப்பொழுது அந்த பத்மாசுரன் என்ன தெரிவித்தார்? அவன் என்ன கேட்டான் தெரியுமா? என் வலதுகரம் கணக்கில் வைத்தார். யார் சிறப்பில் வைத்தால் மட்டுமே வேண்டும். பணத்தை வாங்கி விட்டார். பணம் கேட்டான். பணத்தை கொடுத்துட்டு அவன் என்ன செய்தான்? வீட்டிலே வரத்திலே கூறுவாய்தான். உண்மைதான். ஆனால் நீ உன் அண்ணன் சொல்லி உன் ஓ, ஒட்ட வேண்டிய கேரளா சொல்றேன் நான். அவன் கிட்ட வச்சுக்க. நீங்க அவ்வளவுதான் கேட்டீங்க. அப்படி போட்டதுல நீங்க பாருங்க. அது இருக்கட்டும். மனைவிக்கு ஒரு ஆசை இருந்தால் ஒரு கணவனை கடவுட்டாரே கொடுத்திருக்கு. விருப்பப்படி அழைக்கிறது. ஆனால் ஒன்று என்ன சுவாமி? ஆனால் வந்து அது நடக்கக்கூடிய லாபமோ நஷ்டமோ போயிடாது. சுவாமி, அது எப்ப வந்தாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, அது என்ன தோல இருக்கட்டும். நான் வரப்போகிறேன். எப்படி படிய வைக்கிறீங்க? எப்படி பாருங்க? நான் சரி, போகட்டும். இந்த நந்தவனத்தில் தான் அதோ பாரு, அதோ பாரு, அதோ பாரு, அதோ பாரு. பார்ப்பதற்கு பயமா இருக்கு சுவாமி. நான் போய் பண்ணவே. பாரதா, அப்பொழுதே தெரிவித்தேன். என்ன? அவன் கொடூர மாணவன். அவன் வர வேண்டாம். அதனால் ஏற்படுகிற லாபமோ நஷ்டமோ உண்மைதான். பார்க்கலாம் சுவாமி. பக்தா, யாரை குறித்து தெரியாத தவறு செய்தானோ அதே ஆண்டவனே நீ செய்யும் தவம் கடுமையான தவம். தவத்துக்கு மெச்சி ஆண்டவன் வந்திருக்கிறே கண்பிடித்துப்பா. உண்மையாக நிச்சயமாக சத்தியமாக ஓர் நமச்சிவாய நமக. நான் காண்பதை கனவாக நினைவா. நான் செய்யக்கூடிய தவத்திற்கு எங்கு வராமல் எங்கு விடுவாய். அப்படி எண்ணத்தோடு ஏக்கத்தோடு காத்திருந்தேன். தண்ணிமலை அல்லவா? இதுதான்
புறப்படட்டும் சாமி. வாங்க போகலாம். ஈசா! யாரு? அனைவருக்கும் நான் முதலாக வர கேட்க போறேன். நான் கேட்டது ஆண்டவனை வரும். அதை தடுத்து சுடுக்க மறுக்கிறாயே. நாளைதான் நான் என்ன வரும்? நான் கேட்பது வளர்த்த தவத்தையே அதில் என்று உதிர்த்த வெடுத்து ஓம் நமச்சிவாய நடத்து அந்த நேரத்தில் என்னை கொண்ட அது அறிவற்றவில்லை ஐயா நீ வந்தது மாமல்ல தவறு ஆய் கொடுக்க வந்த பெண்கள் எடுத்து வரலாம் நான் அப்பொழுது கேட்டுக்கிறேன். இப்போது பாருங்கள் அவனை. அடி போடி பாதாட்டி ஒரு பெண்ணா பிறந்தவர் அரண்மனையில் இருக்கிறார். பிள்ளைகள் பாடசாலை சென்று வரும்பொழுது அவருக்கு அருந்துவை கொடுக்க வேண்டும். கட்டிய கணவன் எப்பொழுது வருவார் அவர் கேட்ட பணிவிட செய்யணும். அதை விடுத்து Thank you.
நான் கொடுத்த வரம் பச்சையா சிகப்பு அது மலை போல இருக்குமோ இது கல் போல இருக்குமா இது யார் கேட்டாங்க தெரியுமா நீ உணர்ந்த
நோக்கி கடலமும் புரிந்து அந்த இறைவனுடைய திருப்பாதத்தை பணிந்து தினந்தோறும் அவருடைய அருட்பிரசாதம் அருளை பெற்று வாழ்ந்து கொண்டே வருகிறேன். என்னுடைய நாமதயம் வசந்த முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவராக எத்தனையோ சீடர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ முனிவர்கள் இருக்கிறார்கள். அவற்றில் நான் ஒருவன் சிறந்த பக்தனாக இருக்கின்றேன். இருந்த போதிலும் இப்பொழுது அதிகாலை நேரப்பட்டுவிட்டது. அந்த இறைவனை நோக்கி நாம் கடந்தமும் புரிய வேண்டும். இறைவனுடைய பாதத்தை தொழுதுவிட்டு இன்று தினம் பிறகுதான் பூஜையை செய்வது வழக்கம். இருந்தாலும் கைலாயத்திற்கு சென்று நேரடியாக அந்த ஈசனை குறித்து தவமிருந்து அவருடைய அவரை கண்ணால் காண வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கின்றேன். கைலாயம் சென்று வருகிறேன். நீ என்ன இது போல நடக்குது? அது என்ன செய்யுது? யாருக்கியா சாமி நீங்க தெரிவித்தேன் மனம் கொடுத்து வேண்டாம். என் வார்த்தை கேட்டீங்களா? கேட்கவில்லை. சாமி எப்போது பேசுகிறோம்? இன்று முதல் உலகத்தில் முதல் சக்திதான் பெரியது. சக்தி இல்லையா? சிவன் இல்லையா? சக்தி இல்லை. உலகத்தில் முதல் தெய்வம் உன்னை பாதுகாக்க அப்படி பார்க்கும்போது உலகத்திலே நீ பெறுகிறது நான் தான் உலகத்தின் முதல்
முடியாது. அப்படி என்று அவர் உண்மையை உரைத்தார். அவர் பிரம்மதேவி மேலே சென்று கொண்டிருக்கின்றார். அவனை சோதிக்க முன்னாக நான் என்ன செய்ய தெரியுமா? என் சகாபாரத்தில் ஒரு தாழை மலர் இந்த பூமி வைத்து வந்து கொண்டிருக்கிறது. பார்த்தான் பிரம்மதேவன். தாழை மலரே எங்கிருந்து வருகிறார்? ஆண்டவனுடைய சகாபாரத்தில் வருகிறேன். ஆண்டவரே, எனக்காக நீ ஒரு பொய் சொல்ல வேண்டும். நான் என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவனுடைய சகாபாரத்தை பார்த்ததாக சொல்லுகிறார். அந்த தாழை மலரும் ஒற்று கொண்டது. ஓடுகிறான் பிரம்மதேவன். ஆண்டவா, ஆண்டவா, பார்த்து விட்டேன் என்றால் காட்டி வேண்டும். உங்கள் சகாபாரத்தில் உள்ள தாழை மலரை கேட்டுப் பாருங்கள் என்று. தாழை மலரே, பிரம்மதேவனின் சகாபாரத்தை பார்த்தானா என்று கேட்டேன். அந்த மலர் அணிந்து விட்டது. ஆண்டவா, பிரம்மதேவன் பார்த்தார். எனக்கு கோபம் வந்தது. ஏ தாழை மலரே, இதுவரையிலே மல்லா மலர்களை விட மனமாக வீசப்பட்டது தாழை மலர் தான். தாழை மலர் போட்டு மனம் வீசப்பட்டது எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட தாழை மலர் மீது பொய் உரைத்தார். ஆகவே இன்று முதல் கொண்டு எப்பொழுது உரைத்தாயோ இன்று முதல் கொண்டு உனக்கு ஆலயமே இருக்கக்கூடாது என்று அவனை சமைத்தேன். அப்படி பார்க்கும்போது உலகத்தில் முதல் யாரு? அதனால் உலகத்தில் முதல் என்னுடைய வார்த்தையை கேளாமல் இருவரும் உரையாடி கொண்டிருக்கின்றீர்களே. அடே ஈசா, அடே ஈசா, ஒரு சிறந்த பக்தனை கூட பாராமல் இருவரும் வாக்கு தத்துவத்தோடு இருக்கின்றாரே. என்னுடைய வார்த்தைக்கு மதிக்காத நீ எல்லாரும் அதை நான்
தான் போகணும். அதனால் இதை பார், உன்னை சோதித்து பார்க்கிறேன். யானை முதல் எறும்புக்கடை 884 லட்சம் பேருக்கு பரிகாரம் நான் நடக்காவிட்டால் பாமர மக்களுடைய கதி இல்லாது பாமர மக்களுக்கு யார் பரிகாரம் உனக்கு பரிகாரம் கிடையாது. இந்த உலகத்துக்கு நான் பரிகாரம் போறேன். உன்னை கண்ணாக்க போறேன். அவனை ஒரு கல்லை எடுத்து இதோ இருக்கு என்று இருக்கு கலசத்துல வைக்கிறேன். அவனுக்கு எவ்வளவு பார்க்கிறான் கலசத்தை வைக்க வைக்கிறேன். ஆனா அந்த கலசை காவல் யார் தெரியுமா? இவனுடைய மகன் ஐயனார் காவல் வச்சுக்கிறேன். அந்த கலசத்தை வேற யாரும் எடுக்கக்கூடாது. ஆனா என்ன நடக்குது பார்க்கலாம்.